மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா புதிய கட்சியின் பெயரை நாளை அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் மூத்த செய்தியாளர் சங்கரன். தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இரவு காலமானார். அவர் மறைவை தொடர்ந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மிக விரைவில் முதல்வர் பொறுப்பையும் ஏற்கக்கூடும் என்ற ஒரு பேச்சும் கட்சி வட்டாரத்தில் அடிபடுகிறது. இருந்தாலும் அவர் தலைமையை ஏற்க விரும்பாத அதிமுக தொண்டர்கள் மற்றும் பல்வேறு நிலைகளில் உள்ள நிர்வாகிகள் தனியாக, அதாவது ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா அரசியலுக்கு வர வேண்டும், அவர் தலைமையின் கீழ் இணைந்து பணியாற்ற தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் கூறி வருகிறார்கள். சென்னை தீநகரில் உள்ள தீபாவின் வீட்டிற்கு தினமும் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து நேரடியாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் அங்கு வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய கட்சி தொண்டர்கள் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் தங்களுடைய பெயர், எங்கிருந்து வருகிறோம், எந்த பதவியில் இருக்கிறோம் என்ற விவரங்களையும் அவர்கள் இங்கே பதிவேட்டில் எழுதி வருகிறார்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வலியுறுத்தலின் பேரில் தன்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே பலமுறை தீபா பேசியிருக்கிறார். அதாவது தன்னுடைய முடிவை, தமிழக மக்களுக்கு சேவையாற்ற தயாராக இருப்பதாகவும் தன்னுடைய முடிவை விரைவில் அறிவிப்பதாகவும் ஏற்கனவே தெரிவித்தார். அதன்படி எம்ஜிஆர் நூற்றாண்டு பிறந்த நாளான நாளை காலை அவர் தன்னுடைய அரசியல் முடிவை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு கட்சியினுடைய அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் சங்கரன்.